தேவையில்லாமல் மனக்குழப்பத்தை நீங்களாக உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. நான் ஜெயிப்பேனா, நான் ஜெயிக்க மாட்டேனா, என் வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்காதா, இந்த பிஸ்னஸில் நான் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்களாக எதுவும் கற்பனை வச்சுங்க. நிச்சயமாக ஜெயிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னதான் சனி வக்கரமாக இருந்தாலும் உழைப்புக்கேற்ற உயர்வு வந்தே தீரும். சரி, உழைப்புக்கேற்ற உயர்வு வரும்னு சொல்லிட்டீங்க. உயர்வு வந்து பணம் வரவும் வருது, இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். இல்லை, உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த பழைய கடன்லாம் தீரும். அதே மாதிரி பிள்ளைங்க வந்து வெளிநாடு போய் படிக்கிறது, அவங்களுக்காக பேங்க் லோன் வாங்கிறது, இல்லை அவங்களுக்காக டிக்கெட் வாங்கிறது, அங்கே ஃபீஸ் கட்டுறது, அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே வாங்கின கடனுக்கு பதில் சொல்கிறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். மொத்தத்தில் இந்த வக்கர பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், நல்லாயிருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். விரயம் சுப விரயம். ஒரு சின்ன வண்டி வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய வண்டி வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கீங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம். ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. மனைவி கிட்ட அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. அங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கக்கிட்ட தான் நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாமல் இருக்கணும். அவங்க சொல்கிற சில யோசனையெல்லாம் எடுத்துக்கங்க. அது வியாபாரமாகட்டும், இல்லை வேலையாகட்டும், இல்லை உங்கள் தொழில் ரீதியாக அவங்க ஏதாவது ஒரு சஜஷன் சொன்னாங்கன்னா, இது ஒரு ரைட் டைம். சமசப்தம பார்வையாக சனீஸ்வரர் பார்க்குறார். ஆகவே அவங்க ஒரு ஆசானாக ஒரு குருவாக இருந்து அவங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த அட்வைஸ் வந்து சரியாக பலிக்கும். சில நேரங்களில் சில பேர் வாக்கு பலிதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சரியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும்.